تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் உண்மையானது அல்லாஹ்வின் வேதமாகிய அல் குர்ஆன் என்றும் வழிகாட்டுதல்களில் சிறந்தது கல்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த நபி வழியாகிய சுன்னா என்றும் காரியங்களில் எல்லாம் மிக மோசமானது அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தில் மனிதர்கள் புதிதான விடயங்களை உண்டு பண்ணுவதென்றும் இவ்வாறான விடயங்கள் அனைத்தும் பித்அத்துகளாகும், பித்அத்துகள் அனைத்தும் வழிகேடுகளாகும், வழிகேடுகள் அனைத்தும் நாளை மறுமையில் நரகத்திற்கு செல்லும் என அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது உரைகளின் ஆரம்பத்தில் இம்மனித சமுதாயத்தினரை பார்த்து எச்சரித்த வாசகங்களை நானும் நினைவுபடுத்திக் கொள்கிறேன். அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை அதன் தூய வடிவில் அல் குர்ஆன் மற்றும் ஆதாரபூர்வமான ஹதீஸ்களினூடாக கற்றறிந்து அதன் அடிப்படையில் அமல் செய்து நாளை மறுமை நாளில் சுவனத்துக்கு சொந்தக்காரர்களாக மாற வேண்டும் என்ற உயரிய நோக்கிலும் அவனால் கடமையாக்கப்பட்ட ஜும்மாவினுடைய கடமையை குர்ஆன் சுன்னா அடிப்படையில் நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் அவனுடைய மாளிகையில் நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக என பிரார்த்தித்தவனாய் அல்லாஹும் அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன விடயங்களை எடுத்து வாழ வேண்டும் என இறைக்கட்டளை பிறப்பித்தார்களோ அவ்வாறான விடயங்கள் அனைத்தையும் எடுத்து வாழ வேண்டும் என்றும் எவ்வாறான விடயங்களை விட்டும் தவிர்ந்து வாழுமாறு தடை விதித்துள்ளார்களோ அவ்வாறான விடயங்களை விட்டும் தவிர்ந்து வாழ வேண்டும் என்றும் நமக்கு மத்தியில் வசியத் எனும் நல்லுபதேசம் செய்தவனாய் முஸ்லிம்களே, புனிதமிக்க மாதங்களை அசிங்கப்படுத்தாதீர்கள் என்ற தலைப்பினூடாக புனிதமான மாதங்களில் முஸ்லிம்களாகிய நாங்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அம்சங்களை உள்ளடக்கியதாய் இன்றைய ஹுத்பாவை அமைத்து கொள்ளலாம் என நினைக்கின்றேன். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே, துல்காதா மாதத்தினுடைய 9வது தினத்திலே நாங்கள் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம். துல்காதா மாதம் என்பது இஸ்லாமிய நாட்காட்டின் பிரகாரம் எத்தனையாவது மாதம் என்று கேட்டால் எங்களில் பலர் யோசித்து விடை சொல்லக்கூடிய அளவுக்குத்தான் இஸ்லாமிய நாட்காட்டியும் முஸ்லிம்களும் தூரமாக இருப்பதை எங்களால் உணர முடிகிறது. எனவே துல்காதா மாதம் என்பது இஸ்லாமிய நாட்காட்டியின் பிரகாரம் 11வது மாதமாகும். அதே நேரத்தில் ஹஜ்ஜுடைய மாதங்களில் துல்காதா மாதமும் ஒன்றாகும். அல்லாஹு தாலா அல் குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது அல் ஹஜ்ஜு அஷ்ஹுரும் மஅலூமாத், ஹஜ் என்ற வணக்கமாகிறது அறியப்பட்ட சில மாதங்களை கொண்டதாகும். அதாவது ஹஜ்ஜுடைய அமல்கள் துல்ஹிஜ்ஜா மாதத்தின் 8வது தினத்தில் ஆரம்பமானாலும் அதற்கான தயார்பாடுகள் அதற்கான பிரயாணங்களை ஷவ்வாலுடைய மாதத்திலிருந்து நாங்கள் ஆரம்பிக்கலாம். ரமலான் முடிந்து பெருநாள் கொண்டாடிய அந்த கையோடு ஹஜ்ஜிக்காக வேண்டி நாங்கள் தயாராக முடியும். எனவே ஹஜ்ஜுடைய மாதங்கள் என்பது ஷவ்வால், துல்காதா, துல்ஹிஜ்ஜா மாதத்தின் ஆரம்ப 10 தினங்களாகும்.
அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, அதே நேரத்தில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த துல்காதா மாதமாகிறது அல்லாஹ்வினால் சங்கைப்படுத்தப்பட்ட 4 மாதங்களில் ஒன்றாகும். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்ற பொழுது, இன்ன இத்தத ஷுஹூரி இன்தல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் மாதங்களுடைய எண்ணிக்கைகளாகிறது 12 ஷஹ்ரா ஃபீ கிதாபில்லாஹி யௌம ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த். அல்லாஹு தஆலா வானங்களையும் பூமிகளையும் படைத்த அந்த நாளிலே லவ்ஹுல் மஹ்ஃபூல் என்ற அவனுடைய ஏட்டிலே ஒரு வருடத்தினுடைய மாதங்கள் 12 என நிர்ணயித்து விட்டான். மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும், அந்த 12 மாதங்களில் 4 மாதம் சங்கைக்குரியவையாகும், கண்ணியத்துக்குரியவையாகும். அந்த 4 மாதங்களும் என்னவென்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்குகின்ற பொழுது தொடராக வரக்கூடிய 3 மாதங்களாகும். துல்காதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம். 11வது, 12வது, 1வது இவ்வாறு தொடராக வரக்கூடிய 3 மாதங்களும் இஸ்லாமிய நாட்காட்டின் பிரகாரம் 7வது மாதமாக இடம்பெறக்கூடிய ரஜபுடைய மாதமும் ஆகும். ஜுமாதுல் உஹ்ராவுக்கும் ஷஅபானுக்கும் இடையில இருக்கக்கூடிய ரஜபுடைய மாதமாகும். இந்த 4 மாதங்களும் அல்லாஹு தஆலா இந்த உலகத்தை, வானங்களையும் பூமிகளையும் படைத்த நாளிலே இந்த 4 மாதங்களும் சங்கைக்குரியவை என அல்லாஹு தஆலா நிர்ணயித்து விட்டான். ஆனால் எங்களில் அதிகமானவர்களுக்கு ரமலான் மாதம் வந்துவிட்டால் தான் அது ஒரு சிறப்புக்குரிய மாதம், அது ஒரு கண்ணியத்துக்குரிய மாதம், அது ஒரு சங்கைக்குரிய மாதம் என்று நாங்கள் எண்ணுகிறோம், விளங்குகிறோம். உண்மையில் அதுவும் சங்கைக்குரிய சிறப்புக்குரிய மாதம்தான். எப்போதிருந்து அது சங்கைக்குரிய சிறப்புக்குரிய மாதம்? எங்களுடைய தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூதராக அனுப்பப்படுகின்ற அந்த சந்தர்ப்பத்தில் இருந்துதான் ரமலானுடைய மாதம் சங்கைக்குரிய மாதமாக மாறுகிறது. ஏன்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல் குர்ஆன் இறங்கப்படுகிறது. அல் குர்ஆன் இறங்கப்பட்ட காரணத்தினால் தான் ரமலானுடைய மாதம், ரமலானுடைய மாதத்திலே அல்லாஹு தஆலா அல் குர்ஆனை இறக்கினான். எனவேதான் அந்த மாதம் சங்கைக்குரிய கண்ணியத்துக்குரிய மாதமாக மாறுகிறது. ஆனால் எங்களில் அதிகமானவர்கள் அலட்சியமாக இருக்கக்கூடிய, கவனையினமாக இருக்கக்கூடிய 4 மாதங்கள் இருக்கின்றன. இவைகளை அல்லாஹு தஆலா இந்த உலகத்தை படைத்த அந்த நாளிலே இருந்து சங்கைக்குரிய மாதங்களாக ஏற்படுத்தி விட்டான், நிர்ணயித்து விட்டான். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, எனவே இந்த மாதங்களில் எவ்வாறான காரியங்களில் நாங்கள் ஈடுபடக்கூடாது? அல்லாஹ்வின் தூதரிடம் கேட்கப்படுகிறது, யஸ்அலூனக அனி ஷஹ்ரில் ஹராம், நபியே உங்களிடம் அவர்கள் சங்கையான மாதங்கள் குறித்து வினவுகிறார்கள், கேட்கிறார்கள். குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், கிதாலும் ஃபீஹி கபீர், அதிலே யுத்தம் செய்வது, போர் தொடுப்பது மிக பெரும் குற்றமாகும். இஸ்லாமிய மாதங்களில் இந்த 4 மாதங்களிலும் முஸ்லிம்கள் போரை ஆரம்பிப்பதென்பது மிகப்பெரிய குற்றமாகும். அந்த அளவுக்கு சங்கைப்படுத்தப்பட்ட மாதங்கள் இந்த 4 மாதங்களாகும். போர்கள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன. போர் ஷவ்வாலிலே ஆரம்பித்தது, துல்காதா வருகிறது என்றால் முஸ்லிம்கள் போரை நிறுத்திவிட வேண்டும். 2 முஸ்லிம் நாடுகள் போர்களிலே ஈடுபடுகிறார்கள் என்றால் 2 முஸ்லிம் நாடுகளும் துல்காதா மாதத்தினுடைய ஆரம்பத்திலே போர்களை நிறுத்திவிட வேண்டும். அல்லது ஒரு முஸ்லிம் நாடும் முஸ்லிம் அல்லாத இன்னொரு நாடும் போர் தொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் துல்காதா மாதம் வந்துவிட்டால் முஸ்லிம் நாடு, இஸ்லாமியர்கள் நாங்கள் போரை நிறுத்தப் போகிறோம் என்று அறிவிப்பு செய்ய வேண்டும். அந்த அளவுக்கு கண்ணியப்படுத்தப்பட்ட மாதங்களில் ஒன்றுதான் நாம் இருக்கக்கூடிய இந்த துல்காதா மாதமும் இதை தொடர்ந்து வரக்கூடிய ஏனைய மாதங்களும் ஆகும். இந்த 4 மாதங்களும் அதிலே போர் தொடுப்பது என்பது பெரும்பாவமாக இஸ்லாம் கருதுகிறது.
ஆனால் நாங்கள் சென்ற காலங்களிலே பார்க்கிறோம், எத்தனையோ முஸ்லிம் நாடுகள் போர்களிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த சங்கையான மாதங்கள் குறித்து எந்தவித கணக்கும் கிடையாது, எந்தவித சிந்தனையும் கிடையாது. ஆனால் இஸ்லாம் இவைகளிலே போர் தொடுப்பது மிக பெரும் குற்றம் என அறிவிப்பு செய்திருக்கிறது. இஸ்லாமிய நாடுகள் போர் தொடுத்துக் கொண்டிருந்தால், துல்காதா மாதம் வந்துவிட்டால் நாங்கள் போரை நிறுத்தப் போகிறோம் என்று அறிவிப்பு செய்ய வேண்டும். இதுதான் இஸ்லாம் காட்டுகின்ற வழிமுறை. ஆனால் காவிர்கள் அதையும் தாண்டி முஸ்லிம்களை தாக்குகின்ற பொழுது அதற்கேற்றாப்போல் நீங்களும் தாக்குங்கள் என்பதாக இஸ்லாம் வழிகாட்டுகிறது. அண்மையில் கூட பலஸ்தீனிலே இடம்பெறக்கூடிய ஹமாஸ் பிரிவினர் துல்காதா மாதத்தினுடைய ஆரம்பத்திலே போரை நிறுத்துமாறு இஸ்ரேலிடம் என்ன செய்திருந்தார்கள், வேண்டியிருந்தார்கள். அதற்கான காரணம் ஒன்று, இது சங்கையான மாதம் என்பதாகவும் இருக்க முடியும், அல்லது வேறு காரணமாகவும் இருக்க முடியும். அல்லாஹு ஆலம். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே, அந்த அளவுக்கு கண்ணியப்படுத்தப்பட்ட இந்த 4 மாதங்களில் இன்னும் நாங்கள் என்னென்ன காரியங்களில் ஈடுபடக்கூடாது? அல்லாஹு தாலா சொல்கிறான், ذَلِكَ الدِّينُ الْقَيِّمُ, இது உறுதியான நிலையான சரியான மார்க்கமாகும். فَلَا تَظْلِمُوا فِيهِنَّ أَنفُسَكُمْ, எனவே இந்த மாதங்களில் நீங்கள் உங்களுக்கு நீங்களே அநியாயம் செய்து கொள்ளாதீர்கள். எங்களுக்கு நாங்களே அநியாயம் செய்வதென்றால் என்ன? நாங்கள் பாவ காரியங்களில் ஈடுபடுவது. அதற்கு மிக பெரும் உதாரணம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மற்றும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா படைத்துவிட்டு ஒரே ஒரு கட்டளை அவர்களுக்கு கொடுத்தார், வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா, இந்த மரத்தை நீங்கள் நெருங்காதீர்கள். ஷைத்தானுடைய ஆசை வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அந்த மரத்தை புசித்தார்கள். அல்லாஹு தஆலா இந்த உலகத்துக்கு அவர்களை அனுப்பினான். அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், காலா ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா, எங்களுடைய ரப்பே நாங்கள் எங்களுக்கே அநியாயம் செய்து கொண்டோம். அல்லாஹ்வினுடைய கட்டளையை மீறுவது, அல்லாஹு தஆலா எதையெல்லாம் இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என ஒரு வாழுகின்ற காலத்தில் ஒரு அடியான் கட்டளையாக எடுத்து வாழ வேண்டும் என்று கட்டளையிட்டானோ அவை அனைத்தையும் எடுத்து நடப்பது, அதற்கு மாற்றமாக நாங்கள் அந்த கட்டளைகளை தவிர்த்து கொள்வது எங்களுக்கு நாங்களே செய்யக்கூடிய அநியாயமாகும். எவைகளிலெல்லாம் ஈடுபடக்கூடாது என இந்த இஸ்லாம் எங்களை நோக்கி தடுத்திருக்கிறதோ அப்படியான காரியங்களில் நாங்கள் ஈடுபடுவது எங்களுக்கு நாங்களே அநியாயம் செய்து கொள்வதாகும். எனவே அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, அப்படி என்றால் அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை இந்த 4 மாதங்களில் மாத்திரம்தான் எடுத்து நடக்க வேண்டுமா? அல்லது அல்லாஹ் தடுத்தவைகளை இந்த 4 மாதங்களில் மாத்திரம்தான் நாங்கள் தவிர்த்து வாழ வேண்டுமா? அப்படி கிடையாது. கட்டளைகள் இந்த உலகத்திலே நாங்கள் வாழுகின்ற காலம் முழுக்க எடுத்து வாழ வேண்டும். தடைகள் இந்த உலகத்திலே நாங்கள் மரணிக்கின்ற வரைக்கும் அவைகளை தவிர்த்து வாழ வேண்டும். ஆனால் இந்த மாதத்திலே நாங்கள் அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை விடுகின்ற பொழுது, அல்லாஹு தஆலா தடுத்தவைகளை செய்கின்ற பொழுது மிக பெரும் பாவம் செய்தவர்களாக நாங்கள் மாறுகிறோம். ஃபலா தظلموا فيهن انفسكم, இந்த மாதங்களிலே நீங்கள் உங்களுக்கு நீங்களே அநியாயம் செய்து கொள்ளாதீர்கள். அஷத்து ஹராமா, இந்த உலகத்திலே விபச்சாரம் செய்வது பாவம், ஆனால் இந்த மாதத்திலே செய்வது அதைவிட மிக பெரும் பாவம். வட்டி கெடுப்பது பெரும் பாவம், இந்த மாதங்களில் வட்டி கெடுப்பது அதைவிட பெரும் பாவம். ஒருவர் திருடுவது இந்த மாதத்தில் எப்பொழுதுமே பாவம், அதுவும் ஒரு பெரும்பாவம். ஆனால் இந்த காலத்திலே சங்கையான 4 மாதங்களில் ஒருவர் திருடினால் அது அதைவிட மிக பெரும்பாவமாகும். ஏன்? அல்லாஹ்வினுடைய கட்டளைக்கு மாறு செய்தது ஒன்று, அல்லாஹ் சங்கை செய்யுமாறு செய்த மாதங்களை சங்கை செய்யாமல் அதிலே பாவ காரியங்களில் ஈடுபட்டதனால் 2 வகையான குற்றங்களுக்கு ஒரு மனிதர் என்ன செய்கிறான், உள்ளாகிறான் என்பதை அன்பிற்குரிய இஸ்லாமிய உறவுகளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் எத்தனையோ அசிங்கங்களை பார்த்த எங்களுடைய கண்கள் அந்த ஒரு மாதமும் அல்லாஹ்வினுடைய வேதத்தை பார்க்கக்கூடிய கண்களாக மாறியது. அந்த ரமலானுடைய மாதத்தினுடைய சங்கையை, கண்ணியத்தை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். ஏன் இந்த 4 மாதங்களுடைய கண்ணியங்களையும் சங்கைகளையும் உணர தவறிவிட்டோம்?
ரமலான் எப்படி ஒரு கண்ணியமான மாதமோ அதைவிட அல்லாஹு தஆலா இந்த உலகத்தை படைத்த நாள் தொடக்கம் இந்த 4 மாதங்களையும் கண்ணியப்படுத்தி இருக்கிறானே, அதனுடைய கண்ணியங்களை பேணையே நாம் தவறிவிட்டோம். ரமலானிலே எங்களால் அசிங்கங்களை பார்ப்பதை விட்டும் எங்களுடைய கண்களை பாதுகாக்க முடியும் என்றால் ஏன் இந்த 4 மாதங்களிலும் எங்களால் பாதுகாக்க முடியாது? ஒரு மாதத்தில் எடுத்த பயிற்சி அந்த ஒரு மாதம் முழுக்கம் எங்களுடைய கண்களை பாவங்களை விட்டும் நாங்கள் தூரமாக்குகிறோம். எங்களுடைய நாக்கை, எங்களுடைய நாவை பாவங்களை விட்டும் தூரமாக்குகிறோம். எங்களுடைய செவிப்புலன்களை பாவங்களை விட்டும் தூரமாக்குகிறோம் என்றால் அந்த ஒரு மாதத்தில் எடுத்த பயிற்சியை ஷவ்வாலிலே எங்களால் தொடர முடிகிறது. அதை அடுத்து வரக்கூடிய துல்காதா இன்னும் எங்களை நோக்கி சொல்கிறது, நீ இருக்கக்கூடிய மாதம் ரமலானை போன்ற சங்கையான ஒரு மாதமாகும். எப்படி ரமலானிலே நீ ஒரு மாதம் பயிற்சி எடுத்தாயோ அதே போன்று தொடராக வரக்கூடிய 3 மாதங்களில் நீ பயிற்சி எடு. ரமலானில் உன்னால் பாவங்களை விட்டு உன்னுடைய கண்களையும் உன்னுடைய நாவையும் உன்னுடைய காதுகளையும் பாதுகாக்க முடியும் என்றால் ஏன் தொடராக வரக்கூடிய இந்த சங்கையான 3 மாதங்களிலும் எம்மால் எங்களுடைய கண்களையும் எங்களுடைய நாவையும் எங்களுடைய காதுகளையும் பாவங்களை விட்டும் பாதுகாக்க முடியாது? சகோதரர்களே, சிந்தித்து பார்ப்போம். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, இந்த மாதங்களை ஜாஹிலிய மக்கள் எந்த அளவு சங்கைப்படுத்தினார்கள் என்றால், ஜாஹிலிய மக்களில் ஒரு சாரார் இந்த மாதங்கள் விடயத்தில் எல்லை மீறி சென்றார்கள். இன்னொரு சாரார் ஜாஹிலிய காலத்திலேயே இந்த மாதங்களை சங்கைப்படுத்துபவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ்வின் தூதர் இந்த 4 மாதங்களில் 4வது மாதமாகிய ரஜபை சொல்லுகின்ற பொழுது ரஜபு முதர், முதர் கோத்திரத்தின் ரஜப் மாதம் என்று சொன்னார்கள். ஏன் என்று சொன்னால், முதர் என்று சொல்லக்கூடிய அந்த சமுதாயம் காவிர்களாக முஷ்ரிக்களாக இருந்தார்கள். ஆனாலும் ரஜபுடைய மாதத்தை கண்ணியப்படுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஏன் என்று சொன்னால், முதற் பகுதியை தாண்டி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க வரக்கூடிய சஹாபாக்கள் அல்லாஹ்வின் தூதரிடம் சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த சங்கையான மாதங்களிலே தவிர உங்களை எங்களால் வந்து சந்திக்க முடியாமல் இருக்கிறது. ஏனென்றால் நாங்கள் முதற் கோத்திரத்தை தாண்டி வர வேண்டியிருக்கிறது. முதற் கோத்திரத்தினர் ஏனைய மாதங்களில் எங்களோடு சண்டை பிடிக்கிறார்கள். ஆனால் சங்கையான இந்த மாதங்கள் வந்து விட்டால் அவர்கள் அமைதி அடைந்து விடுகிறார்கள். எந்த அளவுக்கு ஜாஹிலியா மக்கள், காஃபிர்கள், முஷ்ரிக்குகள் இந்த மாதங்களை கண்ணியப்படுத்தி இருக்கிறார்கள் என்றால், அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, நாங்கள் எந்த அளவுக்கு இஸ்லாத்துக்கு சொந்தக்காரர்கள், அல்லாஹு தஆலா கண்ணியமான மாதங்கள் இந்த 4 மாதங்களும் என்று சொன்னால் அதை கண்ணியப்படுத்துவதற்கு மிக 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 தகுதியானவர்கள் நாங்கள். எந்த அளவுக்கு இந்த மாதங்களை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம், எந்த அளவுக்கு இந்த மாதங்களை பாவங்களை விட்டும் தூரமாகி கண்ணியப்படுத்துகிறோம், அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை நிறைவேற்றி எந்த அளவுக்கு இந்த மாதங்களை நாங்கள் கண்ணியப்படுத்துகிறோம். சகோதரர்களே, சிந்தித்து பாருங்கள். அபு ரஜா அல் உதாரி என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் இஸ்லாத்தை ஏற்று ஆனால் அல்லாஹ்வின் தூதரை சந்திக்காத ஒரு மனிதர் சொல்லக்கூடிய ஒரு செய்தி, நாங்கள் ஃபைதா வஜத்னா ஹஜரன், நாங்கள் கற்களை எடுத்துக்கொண்டு குன்னா நஅபுதுஹு, அதை வணங்குபவர்களாக இருந்தோம், கல்லை வணங்குபவர்களாக நாங்கள் இருந்தோம். அதைவிட ஒரு சிறந்த கல் எங்களுக்கு கிடைத்து விட்டால் பழைய கல்லை தூக்கி எறிந்து விட்டு அந்த கல்லை வணங்குபவர்களாக இருந்தோம். கற்கள் எங்களுக்கு வணங்குவதற்கு கிடைக்கவில்லை என்றால் மண்களை குமித்து அதில் ஆட்டை எடுத்து பால் சுரக்க வைத்து அதை கட்டியாக ஆக்கிவிட்டு அதை சுற்றி நாங்கள் வணங்கி கொண்டிருப்போம். அபு ரஜா அல் உதாரி என்கின்ற அந்த மனிதர் சொல்லுகிறார், ஃபைதா தஹல ஷஹ்ரு ரஜப், ரஜபுடைய மாதம் வந்து விட்டால், அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னர் நடந்த செயற்பாடுகளை சொல்கிறார். ரஜபுடைய மாதம் வந்து விட்டால் எங்களுடைய ஆயுத முனைகளை நாங்கள் மூடி வைத்து விடுவோம், நாங்கள் ஆயுத முனைகளை மூடி வைத்து விடுவோம். அந்த அளவுக்கு கண்ணியம் கொடுத்து அந்த ரஜமுடைய மாதத்தை நாங்கள் வரவேற்போம். அந்த மாதங்களிலே நாங்கள் யுத்தங்களில் ஈடுபட மாட்டோம். இது யார்? இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னர் கல்லுகளையும் மண்களையும் வணங்கிக் கொண்டிருந்த ஒரு மனிதர் சொல்லுகின்ற வார்த்தை.
ஆனால் நாங்கள் இஸ்லாத்துக்கு சொந்தக்காரர்கள். இது மார்க்கம் என்று சொன்னால் அதை செய்வதற்கு மிக தகுதியானவர்கள், அதை செய்ய ஆசைப்பட வேண்டியவர்கள். இந்த 4 மாதங்களும் கண்ணியத்துக்குரிய மாதம் என்று சொல்லப்பட்டால் அதனுடைய கண்ணியத்தை பேண வேண்டியவர்கள், பேணுவதற்கு தகுதியானவர்கள் நாங்கள் தான். ஆனால் அந்த ஜாஹிலிய மக்கள் இந்த 4 மாதங்களிலும் போர் தொடுக்காமல் அதனுடைய கண்ணியத்தை பேணி வந்திருக்கிறார்கள் என்றால், அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, ஃபலா தظلمு ஃபீஹின்ன அன்ஃபுஸகும், இந்த மாதங்களிலே நீங்கள் உங்களுக்கு அநியாயம் செய்து கொள்ளாதீர்கள். இந்த செய்தியை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற சந்தர்ப்பம் எங்கள் எல்லோருக்கும் தெரியும். ஹஜ்ஜத்துல் வதா, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ் செய்வதற்காக வேண்டி சென்ற ஹிஜ்ரி 10வது ஆண்டு ஹஜ்ஜை நிறைவேற்றிவிட்டு பெருநாள் தினத்திலே மக்களுக்கு உபதேசம் செய்கின்ற பொழுது இந்த விஷயங்களை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களை நோக்கி சொல்கிறார்கள். அன்பிற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இறுதி கட்டம், அல்லாஹ்வின் தூதர் மரணிக்க போகிறார்கள். ஆயிரக்கணக்கான சஹாபாக்கள் முன்னால் நிற்கிறார்கள். இந்த இடத்திலே அல்லாஹ்வின் தூதர் ஒரு விடயத்தை அந்த மக்களுக்கு சொல்லுகிறார்கள் என்றால் அந்த விடயங்கள் எந்த அளவு முக்கியமானதாக இருக்கும் என்பதை நாங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த மக்களை நோக்கி கேட்டார்கள், நீங்கள் இருக்கக்கூடிய இந்த மாதம் என்ன மாதம்? சஹாபாக்கள் நினைத்தார்கள், அல்லாஹ்வின் தூதர் இந்த மாதத்துக்கு வேறு பேர் வைக்க போகிறார்களோ என்று நினைத்து அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் அறிந்தவர்கள் என்று சொன்னார்கள். இந்த மாதம் துல்ஹிஜ்ஜா மாதம் கிடையாதா? ஆம் என்று சொன்னார்கள். நீங்கள் இருக்கக்கூடிய இந்த இடம் என்ன இடம்? மஸ்ஜிதுல் ஹராமுக்கு அல்லாஹ்வின் தூதர் வேறு பெயர்கள் வைக்க போகிறார்களோ என்று நினைத்து அல்லாஹ்வும் தூதரும் அறிந்தவர்கள் என்று சொன்னார்கள். இது சங்கையான பூமி கிடையாதா? ஆம் என்று சொன்னார்கள். நீங்கள் இருக்கக்கூடிய இன்றைய தினம் என்ன தினம்? இதற்கு வேறு பெயர்கள் அல்லாஹ்வின் தூதரை வைக்க போகிறார்களோ என நினைத்து சஹாபாக்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வும் தூதருமே நன்கறிந்தவர்கள், இது பெருநாள் தினம் கிடையாதா? யௌமுன் நஹர் கிடையாதா? ஒரு விஷயத்தை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களுக்கு கொடுக்க போகிறார்கள். அதற்கு முன்னால் அந்த விடயத்தினுடைய முக்கியத்துவம் எந்த அளவு ஆழமானது என்பதை சஹாபாக்களுடைய உள்ளங்களிலே பதிவு செய்வதற்காக வேண்டித்தான் நீங்கள் இருக்கக்கூடிய மாதம் என்ன மாதம், நீங்கள் இருக்கக்கூடிய பூமி என்ன பூமி, நீங்கள் இருக்கக்கூடிய தினம் என்ன தினம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டுவிட்டு 3 விடயங்களை சொன்னார்கள். இன்ன திமாஅக்கும், உங்களுடைய இரத்தங்கள், வ அம்வாலக்கும், உங்களுடைய பொருளாதாரங்கள், வ அஅராலக்கும், உங்களுடைய மானங்கள், அலைக்கும் ஹராமுன், அவைகள் இன்னொருவருக்கு தடுக்கப்பட்டிருக்கிறது என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, இந்த 3 விடயங்களையும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் வதாவிலே இறுதி பேருரை என்று சொல்லுவார்கள், ஆயிரக்கணக்கான சஹாபாக்களுக்கு முன்னர் சொன்னார்கள், உங்களுடைய இரத்தங்கள், உங்களுடைய பொருளாதாரங்கள், உங்களுடைய மானங்கள் பிறர் மீது ஹராமாகும். உங்களுடைய இரத்தங்களில் பிறர்கள் கை வைக்க முடியாது. அப்படி என்றால் உங்களுடைய உயிர்களை பிறர்கள் போக்க முடியாது. உங்களுடைய பொருளாதாரங்களில் பிறர்கள் கை வைக்க முடியாது. உங்களுடைய மானங்களில் பிறர்கள் கை வைக்க முடியாது. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, இரத்தங்களை ஓட்டுவது யுத்தத்தோடு சம்பந்தப்படுகிறது. இந்த மாதத்திலே அல்லாஹு தஆலா இந்த மாதத்திலே யுத்தம் செய்வது மிக பெரும் பாவம் என்று சொல்லியிருக்கிறான். எனவே காவிர்கள் வரம்பு மீறி வந்தாலே தவிர இந்த மாதங்களிலே நாங்கள் யுத்தம் செய்ய முடியாது. அல்லாஹ்வின் தூதர் ஹஜ்ஜத்துல் வதாவிலே நினைவுபடுத்துகிறார்கள், உங்களுடைய பொருளாதாரங்கள். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, இன்று வியாபாரம் என்ற பெயரிலே எத்தனை மக்களுடைய பொருளாதாரங்களை நாங்கள் அநியாயமான முறையிலே சம்பாதித்துக் கொண்டிருக்கிறோம். வட்டி என்ற பெயரிலே பிறருடைய பொருளாதாரங்களை நாங்கள் சூறையாடி கொண்டிருக்கிறோம். மோசடி என்ற பெயரிலே பிறருடைய பொருளாதாரங்களை நாங்கள் சூறையாடி கொண்டிருக்கிறோம்.
பொய் என்ற பெயரிலே, பொய் சத்தியம் என்ற பெயரிலே பிறருடைய பொருளாதாரங்களை நாங்கள் சூறையாடி கொண்டிருக்கிறோம். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, கண்ணியமான இந்த மாதங்களில் அவைகளை நாங்கள் விடவில்லை என்றால் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் எப்பொழுது அவைகளை விடப் போகிறோம்? பொய் பேசி ஒரு பொருளை விற்பனை செய்வது, பொய் சத்தியம் பண்ணி ஒரு பொருளை விற்பனை செய்வது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறார், இன்னல்லதீன யஷ்தரூன பிஅஹ்தில்லாஹி வ ஈமானிஹிம் ஸமனன் கலீலா. அல்லாஹ்வினுடைய உடன்படிக்கைகளையும் அவனுடைய சத்தியங்களையும் அற்ப லாபங்களுக்காக வேண்டி அவர்கள் விற்றுக் கொண்டிருக்கிறார்கள். உலாயிக லா ஹலாக லஹும் ஃபில் ஆখিরা. நாளை மறுமை நாளிலே அவர்களுக்கு எந்தவித பங்குமே கிடையாது. லா யுகல்லிமுஹுமுல்லாஹு வலா யன்ظுரு இலைஹிம் யௌமல் கியாமத்தி வலா யுஸக்கீஹிம். அல்லாஹு தஆலா அவர்களோடு பேச மாட்டான். அல்லாஹு தஆலா அவர்களை பார்க்க மாட்டான். அல்லாஹு தஆலா அவர்களை பாவங்களை விட்டும் பரிசுத்தப்படுத்த மாட்டான். வலஹும் அதாபுன் அலீம். அவர்களுக்கு நோவினை தரக்கூடிய வேதனை இருக்கிறது என்பதாக அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே எச்சரிக்கிறான். இந்த வசனம் எப்பொழுது இறங்கியது தெரியுமா சகோதரர்களே? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடை வீதிகளில் சென்று கொண்டிருக்கிறார்கள். ஒரு மனிதர் தன்னுடைய பொருள்களை விற்பனை செய்வதற்காக வேண்டி கடை தெருவிலே அதை டிஸ்பிளே பண்ணி கொண்டிருக்கிறார். மக்கள் வருவதை கண்டு ஒரு பொருளை அவர் கொள்வனை செய்திருந்தார். அந்த விலையை விட அதிகமான விலையை சொல்லி, அல்லாஹ் மீதானையாக இந்த விலைக்குத்தான் நான் இந்த பொருளை கொள்வனை செய்தேன், எனவே இதைவிட குறைந்த விலையில் உங்களுக்கு நான் இந்த பொருளை விற்பனை செய்கிறேன் என்று சத்தியம் பண்ணி என்ன செய்தார்? வியாபாரம் செய்தார். உடனே அல்லாஹு தஆலா இந்த வசனத்தை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கி வைத்தார். அவர் ஒரு பொருளை ஒரு விலையில் கொள்வனவு செய்தார். கொள்வனவு செய்த விலையை விட அதிகமான விலையை கொள்வனவு செய்த விலை என்பதாக அல்லாஹ் மீதானையாக சத்தியம் பண்ணி என்ன செய்தார்? வியாபாரம் செய்து கொண்டிருந்தார். மக்களை அழைத்துக் கொண்டிருந்தார். நான் வாங்கிய விலையை விட கொஞ்சம் லாபம் வச்சுத்தான் இந்த பொருளை நான் உங்களுக்கு விற்பனை செய்கிறேன். அவர் அந்த பொருளை 100 ரூபாய்க்கு வாங்கியிருந்தால் நான் 120 ரூபாய்க்கு வாங்கினேன் என்று சொல்லி என்ன செய்தார்? சத்தியம் செய்தார். உங்களுக்கு நான் 5 ரூபாய் லாபம் வச்சு 125 ரூபாய்க்கு தருகிறேன் என்று சத்தியம் பண்ணி கூப்பிட்டார். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனி வசனத்தை இறக்குகிறான். சிலர்கள் அற்ப லாபங்களுக்காக வேண்டி அல்லாஹ்வினுடைய சத்தியங்களை விற்பனை செய்கிறார்கள். இன்று எத்தனையோ கடைகளிலே நாங்கள் பார்க்கிறோம், எத்தனையோ வியாபார நிலையங்களில் பார்க்கிறோம். சத்தியம் என்பது சர்வ சாதாரணமாகி வார்த்தைக்கு வார்த்தை அல்லாஹ் மீதானையாக நான் இவ்வளவுக்கு கொள்வனவு செய்தேன், அல்லாஹ் மீதானையாக இதில் எனக்கு சொற்ப லாபம் தான் இருக்கிறது. எத்தனை சத்தியங்கள் சகோதரர்களே! அல்லாஹு தஆலா நாளை மறுமை நாளிலே எங்களை ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான், எங்களோடு பேச மாட்டான், எங்களுடைய பாவங்களை பரிசுத்தப்படுத்த மாட்டான். நாங்கள் பாவங்களை விட்டும் தூய்மையாக்கப்படவில்லை என்றால் எங்களுடைய இலக்காகி அந்த ஜன்னாவை, அந்த சுவர்க்கத்தை எங்களால் எப்படி அடைந்து கொள்ள முடியும் என்பதை அன்பிற்குரிய இஸ்லாமிய உறவுகளை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த ஹராமான சம்பாத்தியம், இந்த ஹராமான சம்பாத்தியத்தின் மூலமாக எங்களுடைய மனைவிகளுக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய உணவு, எங்களுடைய குழந்தைகளுக்கு நாங்கள் வளர்க்கக்கூடிய ஆடைகள் நரகத்தினுடைய நெருப்பு என்பதை அன்பிற்குரிய இஸ்லாமிய உறவுகளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பொய்யை சொல்லி ஒரு பொருளை நாங்கள் விற்பனை செய்கிறோம், அந்த வியாபாரத்தில் இருக்கக்கூடிய பரக்கத் போய்விடும் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்தார்கள். எங்களுடைய கண்களுக்கு முன்னால் ஆயிரக்கணக்கான ரூபாய்கள் லாபம் வருவதாக எங்களுக்கு விளங்கலாம், ஆனால் உண்மையிலே அது லாபம் கிடையாது, நரகத்தின் நெருப்பு என்பதை அன்பிற்குரிய இஸ்லாமிய உறவுகளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வியாபாரத்திலே மிக மிக கவனமாக நாங்கள் செயற்பட வேண்டும். இன்று பொருளாதாரம் பொருளாதாரம் என்று மனிதன் பொருளாதாரத்துக்கு பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிறார். இது ஹலாலா, இது ஹராமா? அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், ஒரு நாள் ஒரு காலம் வரும் மனிதன் இது ஹலாலா இது ஹராமா என்பதை சிந்திக்க கூட மாட்டான். அப்படியான ஒரு காலம் வரும், அதுதான் இந்த காலமோ என்று நாங்கள் அஞ்சுகின்ற அளவுக்கு மனிதன் ஹலாம் ஹராமை பேணுவதில் மிக பொடுபோக்குள்ளவனாக இருக்கிறான்.
அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒருவர் நீண்ட பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறார். ஒரு பிரயாணியினுடைய துவா அல்லாஹ்விடம் எந்த சந்தேகமும் இல்லாமல் ஏற்றுக்கொள்ளப்படும். 3 நபர்களுடைய துவாவை அல்லாஹு தாலா எந்த சந்தேகமும் இல்லை, அவருடைய பிரார்த்தனைகள் அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்ளப்படும். தஅவத்துல் மظلوم, அநியாயம் செய்யப்பட்டவனுடைய பிரார்த்தனை. தஅவத்துல் முசாபிர், ஒரு பிரயாணியினுடைய பிரார்த்தனை. தஅவத்துல் வாலிதி அலா வலதி, ஒரு தந்தை தன்னுடைய குழந்தைக்கு செய்யக்கூடிய பிரார்த்தனை. இந்த 3 பிரார்த்தனைகளையும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்தவித சந்தேகமின்றி அல்லாஹு தாலா ஏற்றுக்கொள்வான் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வின் தூதர் சொல்லுகிறார்கள், ஒரு பிரயாணி அவர் நீண்ட பிரயாணம் செய்கிறார், அல்லாஹ்விடம் கையேந்துகிறார், யா ரப் யா ரப், என்னுடைய ரப்பே என்னுடைய ரப்பே என அல்லாஹ்விடம் கையேந்தி அவளுடைய தேவைகளை பிரார்த்தனையின் மூலமாக அல்லாஹ்விடம் கேட்கிறார். ஆனால் வமத்அமுஹு ஹராம், அவர் உண்ட உணவு ஹராம். வமஷ்ரபஹு ஹராம், அவர் குடித்த பானம் ஹராம். வமல்பசுஹு ஹராம், அவர் அணிந்திருக்கக்கூடிய ஆடை ஹராம். வகுதிய பில் ஹராம், அவர் ஹராத்திலே இருக்கிறார். ஃபஅன்னா யுஸ்தஜாபு லிதாலிக், அவருடைய பிரார்த்தனை அல்லாஹ்விடம் எவ்வாறு ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இது யார் சகோதரர்களே? அல்லாஹ்வின் தூதர், இவருடைய பிரார்த்தனை அல்லாஹ்விடம் எந்த சந்தேகமும் இல்லாமல் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொன்னவர். அவரிலே ஹராம் கலந்திருந்த காரணத்தினால் அதே அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், இவருடைய பிரார்த்தனை அல்லாஹ்விடம் எவ்வாறு ஏற்றுக்கொள்ளப்படும்? அன்பிற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அற்ப லாபங்களுக்காக வேண்டி, உலக லாபங்களுக்காக வேண்டி, 100-200 ரூபாய் அதிகமாக கிடைக்கிறது என்பதற்காக வேண்டி பொய் சொல்லி, பொய் சத்தியம் பண்ணி, அந்த வியாபாரத்தில் அந்த பொருளிலே இருக்கக்கூடிய குறைகளை மறைத்து நாங்கள் வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறோம். அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த லாபங்கள் நரகத்தினுடைய நெருப்பு சகோதரர்களே. அது எங்களுடைய உள்ளத்திலே, எங்களுடைய உடலிலே கலந்து விட்டால் எங்களுடைய எந்த ஒரு அமலும் அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்பதை ஆழமாக எங்களுடைய உள்ளங்களிலே நாங்கள் பதித்துக் கொள்ள வேண்டும். பிறருடைய பொருளாதாரங்கள் எங்களுக்கு தேவை கிடையாது. அல்லாஹு தாலா ஹலாலாக சம்பாதித்து ஹலாலாக உண்ணுமாறு எங்களை சொல்லுகிறார். பரக்கத் என்றால் குறைவாக சம்பாதித்தாலும் ஒரு மனிதன் அன்றைய தினத்தை சந்தோஷமாக கழிக்கிறான் என்றால் அதுதான் பரக்கத். நாங்கள் எத்தனையோ 1000 ரூபாய்களை, எத்தனையோ லட்சம் ரூபாய்களை ஒரு நாளில் சம்பாதித்தும் அந்த தினம் எங்களுக்கு சந்தோஷமான தினமாக இல்லை என்றால் அதிலே தெளிவாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அதிலே பரக்கத் இல்லை என்பதை. ஆக அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே, எங்களுடைய ரிஸ்கை அல்லாஹு தாலா எங்களை படைப்பதற்கு 1000 வருடங்களுக்கு முன்னால் அல்லது 50,000 வருடங்களுக்கு முன்னால் அல்லாஹு தாலா எழுதிவிட்டார். இந்த உலகத்திலே நான் இவ்வளவுதான், எனக்கான ரிஸ்க் இவ்வளவுதான், என்னால் இவ்வளவுதான் சம்பாதிக்க முடியும், என்னதான் ஓடினாலும் அதை விட 1 ரூபாய் மேலதிகமாக எங்களால் சம்பாதிக்க முடியாது சகோதரர்களே. ஹலாலான ரிஸ்கை அல்லாஹு தாலா எங்களுக்கு நிர்ணயித்திருக்கிறார். இல்லை என்றால் அல்லாஹு தாலா ரிஸ்க் தரவில்லை என்பதில் நாங்கள் சந்தேகம் கொள்ள வேண்டி வரும். அல்லாஹு தாலா ராசிக், எங்களுடைய வாழ்வாதாரத்தை அவன் பொறுப்படுத்தியிருக்கிறான். எனவே ஹராமான வழியிலே அந்த வாழ்வாதாரத்தை நாங்கள் தேட முயற்சிக்காமல் இருப்போம், ஹலாலான முறையிலே முயற்சிப்போம். அது குறைவாக இருந்தாலும் அல்லாஹு தாலா நிம்மதியையும் சந்தோஷத்தையும் தருவான். உங்களுடைய மானங்கள். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே, நான் அடிக்கடி நினைவுபடுத்தக்கூடிய ஒரு விடயம் ஹுக்கூக்குல்லாஹ் ஹுக்கூக்குல் இபாத், அல்லாஹ்வினுடைய ஹக்குகள், அடியார்களுடைய ஹக்குகள் என்று 2 விடயங்கள் இருக்கின்றன. அல்லாஹ்வினுடைய ஹக்குகளை நாங்கள் ஏதாவது குறைபாடு வைத்தால் அல்லாஹு தாலா கஃபார் அர்ஹமுர் ராஹிமீன், இரக்கம் காட்டக்கூடியவர்களில் மிக இரக்கம் காட்டக்கூடியவன், மன்னிக்க கூடியவன், அதிகம் மன்னிக்க கூடியவன். அல்லாஹு தாலா மன்னித்து விடுவான். அடியார்களுடைய உரிமைகளில் நாங்கள் கை வைத்து விட்டால், ஒருவனை பற்றி புறம் பேசிவிட்டால், ஒருவனை பற்றி கோல் சொல்லிவிட்டால், ஒருவனுடைய உள்ளம் நோகும்படி நான் என்னுடைய வார்த்தைகளை வெளிவிட்டால், இவ்வாறாக ஒரு அடியானுடைய உரிமைகளில் நாங்கள் கை வைத்து விட்டால் குறித்த அடியான் மன்னிக்காதவரை நிச்சயமாக அல்லாஹு தாலா மன்னிக்க மாட்டான் சகோதரர்களே.
எனவே தான் அந்த ஹஜ்ஜத்துல் வதாவிலே மூன்றாவது விடயமாக அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், உங்களுடைய மானங்கள் பிறர் மீது ஹராமாகும். பிறருடைய உள்ளத்தை எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் உடைக்கும்படி நாங்கள் நடந்துவிடக்கூடாது. பிறருடைய உள்ளம் நோகும்படி எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நாங்கள் நடந்துவிடக்கூடாது. அல்லாஹ்விடம் கையேந்தி பிரார்த்திப்போம். சென்றது சென்று விட்டது. அல்லாஹு தஆலா மன்னிக்க கூடியவன். அல்லாஹ்விடம் கையேந்துவோம். யா அல்லாஹ், நான் ஹராமான ஏதாவது சம்பாத்தியங்களில் ஈடுபட்டிருந்தால் என்னை மன்னித்து விடு ரப்பே. இனிமேல் நான் இந்த சங்கையான மாதத்திலே உன்னிடம் வாக்கு தருகிறேன். இனிமேல் நான் ஹராத்தின் பக்கம் திரும்பி பார்க்க மாட்டேன். எனக்குரிய உணவாக இருக்கலாம், எனக்குரிய ஆடையாக இருக்கலாம், நான் பொருட்படுத்த என்னுடைய மனைவிக்குரிய உடுப்பாக இருக்கலாம், மனைவிக்குரிய ஆடையாக இருக்கலாம், மனைவிக்குரிய இல்லறமாக இருக்கலாம், என்னுடைய ஹலாலான சம்பாத்தியத்திலே இன்றைய தினம் நான் உனக்கு வாக்கு தருகிறேன் ரப்பே. இனிமேல் நான் ஹராத்தின் பக்கம் திரும்பி பார்க்க மாட்டேன். அந்த நரக நெருப்பு எனக்கு தேவை கிடையாது. உன்னிடம் தௌபா கேட்கிறேன். நீ அர்ஹமுர் ராஹிமீன், இரக்கம் காட்டக்கூடியவன், நீ மன்னிக்க கூடியவன். ரப்பே, என்னை மன்னித்து விடு. அல்லாஹ்விடம் கையேந்தி குளறுவோம், அழுவோம். அல்லாஹு தஆலா மன்னிக்க கூடியவர். ஆனால் அல்லாஹ்விடம் கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவதற்கு முழுமூச்சாக நாங்கள் முயற்சிக்க வேண்டும். ஹராத்தின் பக்கம் திரும்பி பார்த்து விடக்கூடாது. பிறருடைய உள்ளங்களை நோகும்படி எங்களுடைய எந்த ஒரு செயற்பாடும் இடம்பெறக்கூடாது. நாங்கள் அப்படி யாராவது உள்ளங்கள் நோகும்படி நடந்திருந்தால் அவர்களை சந்தித்து விடயங்களை சொல்லி அவர்களிடம் மன்னிப்பு கேட்கக்கூடிய மக்களாக மாறுவோம். அல்லாஹு தஆலா நிச்சயம் எங்களை மன்னிப்பார். இந்த சங்கையான மாதத்திலே அல்லாஹும் அவருடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எவைகளை எல்லாம் எடுத்து வாழுமாறு இறைக்கட்டளை பிறப்பித்தார்களோ அவ்வாறான விடயங்களை எடுத்து வாழ்வதன் மூலமாகவும், எந்த பாவங்களை விட்டும் தூரமாகுமாறு, எந்த விடயங்களை விட்டும் தவிர்ந்து வாழுமாறு இந்த இஸ்லாம் எங்களை தடுத்துள்ளதோ அவ்வாறான விடயங்களை விட்டும் தவிர்ந்து வாழ்ந்து இந்த சங்கையான மாதங்களை சங்கைப்படுத்தக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் ரப்புல் ஆலமீன் ஆக்கி அருள்வானாக பிரார்த்தித்து முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தஅவதி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.